சாரிப்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கட் ஆகிட்டு வீடியோ அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது பாட்டாக வருது சரிங்களா. ஆனால் அது வந்து நான் ஒரே பாட்டாக தான் போடணும்னு நினச்சேன். 3 மணி நேரம் வீடியோனாலும் 2.5 மணி நேரம் வீடியோனாலும் ஒரே பாட்டாக போடணும்னு நினச்சேன். அதாவது வந்து நம்ம வியூஸுக்காண்டி வீடியோ போடல. அதை நான் ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. அதனால 10 நாளைக்கு மட்டும் தான் உங்களுக்கு தெரியாமல் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். வியூஸுக்காண்டி வீடியோ போடணும்னு வச்சுக்கோங்க, இதை 4 பாட்டாக கூட போடலாம். அதாவது நியூ புக் 1, ஓல்டு புக் 1, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டு ஒரு 4 பாட்டாக கூட போடலாம். ஒரு வாரத்துக்கு போடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே வீடியோ தான் போடணும்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு சரிங்களா. குயில் பாட்டு கதையை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்கினேன். அந்த வீடியோ அப்லோட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்லோட் கொடுத்தா உங்களுக்கு காலையில் வரும். இந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் இதுவும் தொடர்ந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணால் என்ன ஆகிருந்தால் அது ஒரு 20 ஜிபி, இது ஒரு 20 ஜிபி, 40 ஜிபி ஆயிடுச்சு சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ. ஆனால் ஒரே வீடியோ தான் இருக்குன்னு நினச்சி கட் ஆகிட்டு சரிங்களாப்பா. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பாருங்கள். அந்த பாட்டு நம்ம பார்த்தோன்னா குயில் பாட்டோட கதை சொல்லிட்டோம். அதை வந்து பார்த்திங்கன்னா பாட்டோட பொருள் சொல்ல போகிறோம் சரிங்களா. நம்ம பாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கதை தான் சொன்னேன். இது பாட்டை பிரித்து படித்து சொல்லிக் கொடுக்கலன்னா உங்களுக்கு அந்த பாட்டை பிரித்து படித்து சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா. அதாவது இங்கே பாருங்கள் எப்படி படிக்கணும்னா, காண பறவை கலகல என்னும் ஓசையிலும் காற்று மரங்களிடே, இங்கே பாருங்கள், காண பறவை கலகல என்னும் ஓசையிலும் காற்று மரங்களிடையே காட்டும் இசையினிலும் ஆற்று நீரோசை அருவி ஒளியினிலும் நீல பெருங்கடல் எந்நேரமே தான் இசைக்கும் ஓலத்தீடை ஒதிக்கும் இசையினிலும் மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊன் உருக பாடுவதில் ஊறிடும் தேன் வாரியிலும் ஏற்று நீர் பாட்டின் இசையினிலும் நெல் இடிக்கும் கோல் தொடியர் குக்குவென கொஞ்சம் ஒளியினிலும் சுண்ணம் இடிப்பர்தம் சுவை மிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொழிக்க கொட்டி இசைத்திடும் ஒரு கூட்டு அமுத பாட்டினிலும் வேயின் குழலோடு வீணை முதலா மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்று ஒழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியேன் அப்படின்னு சொல்லி பாருச்சிங்களா. அதான் அந்த பாட்டோட இது. வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை வந்து பிரித்து படிச்சுட்டு நல்லா உள்ளார்ந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை படித்து பாருங்கள். எந்த ஒரு பாட்டுமே புரியலைன்னா ஒரு 3 தடவை படிங்க வச்சுங்களா. இப்படி அதாவது பாருங்கள், காண பறவை கலகல என்னும் ஓசையிலும் காற்று மரங்களிடையே காட்டு இசையினிலும் ஆற்று நீரோசை அருவி ஒளியினிலும் நீல பெருங்கடல் எந்நேரமே தான் இசைக்கும் ஓலத்திடே உதிக்கும் இசையினிலும் மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊன் உருக பாடுவதில் ஊறிடும் தேன் வாரியிலும் ஏற்று நீர் பாட்டின் இசைநிலும் நெல் இடிக்கும் கோல் தொடியர் குக்குவென கொஞ்சம் ஒளியினிலும் சுண்ணம் இடிப்பருத்தம் சுவை மிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொழிக்க கொட்டி இசைத்திடும் ஒரு கூட்டு அமுத பாட்டினிலும் வெயின் குழலோடு வீணை முதலாம் மனிதர் வாயினிலும் கையாளு வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்று ஒழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை படிங்க. நல்லா உள்ளார்ந்து படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் மெத்தட் மாதிரி தான். இங்கே பாரதியார்னு எழுதுங்க, பாரதியார்னு எழுதுங்க, இங்கேயும் பாரதியார்னு எழுதுங்க, இங்கேயும் பாரதியார். அதாவது வந்து இந்த லைன் வாசிச்சதுக்கப்புறம் பாரதியார், இது வந்து குயில் பாட்டு அப்படின்னு நீங்களா சொல்லி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும் சரிங்களா. இப்போ வந்து மேலே பார்த்துட்டு வந்தோம், பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்றவர் யாருன்னா பாரதியார் 1 சரிங்களா. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் எல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் வீறு கொண்டு விடுதலை இதை பார்த்தது. தேசிய கவி தெரியும், மகாகவின்னு தெரியும், இந்தியா விஜயா இதெல்லாம் பார்த்து கருத்துப்பட வெளியிட்டார் தெரியும், சுதேசி இதெல்லாம் தெரியும், பாஞ்சாலி இதெல்லாம் தெரிஞ்சதான். தராசு இதெல்லாம் உரைநடை நூல்னு பார்த்தோம். இவருடைய கவிதைகள் வால்டு விட்மன், கலீல் கிப்ரன் முதலிய கவிஞர்களின் கவிதைகளோடு ஒப்பிடத்தக்கவை சரிங்களா. இது மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமை வாய்ந்ததாய் தமிழ் மொழியை திறன்மிக்கதாய் ஆக்கும் அறிஞர் யாருன்னா பாரதிக்கு ஒரு தனி இடமே இருக்குது. அதாவது இது யாருன்னா கேட்டால் பாரதியார் சரிங்களா. பாரதிதாசனா பாரதியாரை கேட்டால் பாரதியார் தான். அதாவது முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமை வாய்ந்ததாய் தமிழ் மொழியை திறன்மிக்கதாய் ஆக்கும் அறிஞர் யாருன்னா பாரதி தான் சரிங்களா. பாரதியார் பாஞ்சல் கண்ணப்பட குயில் பாட்டு 30 படைப்புன்னு இறக்கி பார்த்தோம். இப்போ பார்த்தோம் பாட்டோட விளக்கம் மட்டும் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது இந்த பாருங்க, இதுலேருந்து பாருங்க, பாவி ஏன், அதாவது பாவியாகிய நான் எப்படி காட்டு பறவைகள் கலகல என்று எழுப்புகின்ற ஒளியிலும், அதாவது காண பறவை கலகல என்னும் ஓசையிலும்னா ஒளி, அதாவது எல்லாமே இசையை பற்றி தான் ரொம்ப சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பறவைகள் கலகல என்று எழுப்புகின்ற ஒளியிலும், அதை காற்று மரங்களிடையே காட்டு இசையிலும்னா என்னதுன்னா அந்த காற்று மரங்களிடையே வீசி உண்டாகின்ற ஒளியிலும் சரி, ஆற்று நீர் ஓட்டத்தில் உண்டாகின்ற ஒளியிலும் சரி மனதை பறி கொடுத்தேன் நான். அதான் ஆற்று நீரோசை அருவி ஒளியினிலும் மனதை பறி கொடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. அதை பாருங்க,
நீல பெருங்கடல் எந்நேருமே தான் இசைக்கும், அதாவது அருவி விழுவதனால் எழுகின்ற ஒளியிலும் கடல் எழுப்புகின்ற ஒளியிலும் நான் பறிகொடுத்தேன்னு சொல்லிட்டு ஓலத்திடையே உதிக்கும் இசை நீளும் மானுட பெண்கள் வளமொரு காதலினால்னா என்னதுன்னா மகளிர் அன்பால் உடலும் உருக பாடுகின்ற பாட்டிலும் மனதை பறிகொடுத்தேன்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தா என்ன சொல்றாரு, ஊனுருக பாடலில் ஊறி இருந்தேன்னு சொல்லிட்டு வாரியிலும் கடல் நீர் ஏற்று நீர் பாட்டு நெல்லடி, அதாவது நெல்லடிக்கும் கொற்றொடியர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல் தொடியர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை இடிப்பாங்களப்பா, அந்த அதாவது நீர் இருக்கின்ற ஏற்றப்பட்ட இசையிலும் சரி, நெல்லு குற்றுகின்ற மகளிர் குக்கு கு என்று எழுப்புகின்ற ஒளியிலும் சரி மனதை பறிகொடுத்தேன் அப்படின்னு சொல்லுது சரிங்களா. அதாவது இதில் பறிகொடுத்தேன், அதில் பறிகொடுத்தேன், இதில் பறிகொடுத்தேன்னு சொல்லுது. அதை கடலில் ஏற்று நீச பாட்டினிலும் பறிகொடுத்தேன், அதை நெல்லடிக்கும் கோற்றோடைய குக்கு வேணும் கொஞ்சம் இசையிலும் பறிகொடுத்தேன்னு யார் எல்லாம் எது சொல்லுது, குயில் சொல்லிகிட்டே இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்லுது இங்கே வருங்க, கண்ணம் இடிப்பர்தம் சுவை மிகுந்த பண்களிலும், அதாவது சுண்ணம் சரிங்களா, சுண்ணம் கண்ணம் இல்லை சுண்ணம், அதாவது சுண்ணம்னா இங்கே என்ன நறுமணம் இருக்கலாம், அதாவது மணப்பொடி இல்லை நறுமணப்பொடி இடிக்கின்ற மகளிர் இசையிலும் வயலில் பணி செய்யும் உழைத்தியர் பாட்டிகளிலும் மனதை பறி கொடுத்தேன். அதாவது அதுன்னு சொல்லிட்டு பண்ணை நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வயல்வெளி, அந்த பண்ணையில் மடவர் பழகு பல பாட்டினிலும் அங்கே வந்து பார்த்தா பாடுகின்ற அந்த வட்டமை, அதாவது தான் வட்டமை சூழ்ந்து கும்மி அடித்து பாடுகின்ற கூட்டு பாடலிலும், அதாவது பாருங்கள் வட்டமிட்டு பெண்கள் வலைக்கரங்கள் தாமொழிக்கனா, வட்டமிட்டு பெண்கள் வலைக்கரங்கள் தாமொழிக்க கொட்டி இசைத்து கூட்டும் இதிலும் பாட்டினிலும் வேயின் குழலோடு வீணை முதலாம் மனிதர்னா என்னதுன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வயலில் பணி செய்யும் உலத்தியர் பாட்டுகளிலும் மனதை பறி கொடுத்துருப்பார். இடத்துல அந்த மகளிர் இருக்குல்ல, வட்டமிட்டு பெண்கள் வலைக்கரங்கள் தாமொழிக்கனா, மகளிர் வந்து தமக்குள்ளே வட்டமாய் சூழ்ந்து கும்மி அடிப்பாங்க. அதாவது வளையலையுடைய கரங்களுடைய அந்த பெண்கள் வட்டமாய் சூழ்ந்திருந்து கும்மி எடுத்து பாடுகின்ற கூட்டு பாடலிலும், அடுத்த நம்பர் கூட்டு முதல் பாடலிலும் வேயின் குழலோடு வீணை முதலாம் மனிதர் வாயினிலும் கையினிலும் வாசிக்கும் பல்கருவினா என்னதுன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆடவர் தம் வாயாலையும், அதாவது வேயின்னா என்னதுன்னா குழலோடு சரிங்களா, அதாவது ஆடவர்கள் என்ன செய்வாங்க தான் வாயாலையும் கையாலும் வாசிக்கின்ற புல்லாங்குழல், அதான் வந்து பார்த்தீங்கன்னா வேயின் குழலோடு வீணை முதலாம் மனிதர் வாயினிலும் கையினிலும், அதாவது முதலாம் மனிதர்னா ஆடவர்கள் வாயினிலும் சரி கையினிலும் சரி, அதாவது புல்லாங்குழலோடும் சரி வீணையோடும் சரியும் அந்த வாசிக்கும் பல கருவிகளா பல வகையான இசைக்கருவிகள் ஒலிக்கின்ற இசைப்பாட்டிலும் என் மனதே பறி கொடுத்தேன். அதாவது நாட்டினிலும் காட்டிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவின்னு இருந்துன்னு இப்படி பறி கொடுத்தேன்னு சொல்லிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள், கலகலகல என்ன ஓசை, கலகலகல என்ன குக்கு குக்குன்னு என்னதுன்னா இரட்டை கிளவி சரிங்களா, நம்ம அதிலே படிச்சுக்கிறோம் சரிங்களா. அடுத்த ஒரு காணப்பறவைனா என்னதுன்னா இது காட்டின் கண் உள்ள பறவை இல்லை காட்டில் உள்ள பறவை, அது இங்கே பாருங்கள் கீழே பார்த்துமே காணப்பறவைனா காட்டில் உள்ள பறவை இல்லை கணத்தில் உள்ள, அதாவது ஏழாம் வேற்றுமை இருந்தால் கண் இல்லைனா இல் அப்படிலாம் காட்டில் உள்ள பறவை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வேற்றுமை உறுப்பு பயன்படுத்தக்க வரும். வலைக்கரங்களை வந்து வலைகளையுடைய கரங்கள் அவை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு பயன்படுத்தக்கது சரிங்களா. கலகலகல குக்குன்னு இருந்தால் இரட்டை கிளி இது ஓகே. நீரோசை நீரினது ஓசை ஆறாம் வேற்றுமை தொகை. பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல். பாவின்னு என்னன்னா நான் பாவியினா தன்மையில் ஒருமையை தான் சொல்லுது சரிங்களா. பழகு பாட்டுனா என்னதுன்னா இது சேர்ந்து வரணும் சரிங்களா, இப்படி வரக்கூடாது. பழகு பாட்டுன்னா இப்படி சேர்ந்து வரணும், பழகு பாட்டு இப்படின்னு வரும். அதாவது என்னன்னா பழகிய பாட்டு பழகின்ற பாட்டு பழகும் பாட்டுன்னு வரும். வாசிக்கும் கருவினா என்னதுன்னா வாசித்த கருவின்னு இருக்குது, இதை முழுசாக நிறைவு பெற்றால் என்னவும் வாசிக்கும்னு ஆகிருக்கு, அதான் செய்யும் இன்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம் சரிங்களா. வாரினா கடல் கொற்றோடினா பெண்கள் உலக்கியால் தொடங்கியது ஓகே. குக்குவன் நெல்லடிக்கும் பெண்கள் செய்யும் ஒலி குறிப்பு. பண்ணைனா வயல்வெளி. வெயின் குழந்தை புல்லாங்குழல் பண்களும் இசைப்பாட்டுகள் சரிதா. அடுத்த பாருங்கள், உலகம்லாம் இசையால் நிரம்பி இருக்குது, இசை என்பது அரங்கில் இசைக்கூடிய இதில் ஓகே. அதை போல் அந்த இசையின் உருவமாக நம்ம கொள்வது தான் குயில், அதாவது இசையே தான் பேசுறது எதுனா மெயினாக குயில் வந்து இசையை தான் பேசும், இசைப்பாட்டு தான். குயில் பாட்டு என்ற பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசப்படுது. எதோட பெருமை பேசப்படுது, இசையோட சிறப்பு இல்லை இசையோட பெருமை தான் பேசப்படுது. பாரதி குயிலி இசைமய கீழே கண்டு கிடந்த பகுதி நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டு சரிதா. அந்த பகுதி தான் தரப்பட்டுக்குன்னு சொல்லிட்டோம், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஆன்சர் புக் பேக்குள்ளே ஆன்சர் பார்க்க போகிறோம் சரிங்களா. புக் பேக் ஆன்சர் சரிங்களா. பெருங்கடல் பண்பு தொகை கலக்கலன எட்டக்கிழவி. பண்ணை மடவார், இதுக்கு வந்து பார்த்தா ஆன்சர் என்னதுன்னா பண்ணை மடவார்னா என்னதுன்னா ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை சரிங்களா. ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை சரிங்களா. பண்ணை மடவாருக்கு. வலைக்காரங்கள் என்ன வேற்றுமை உருவும் பயன் உடன் தொகை. வாசிக்கும் பல்கர் செய்யும் வாய்ப்பாட்டு பாவியின் தன்மை உரிமை முட்டு. இப்போ கொடுத்தேன், இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் பிரிக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். கொடுத்தேன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஏன் அதான் பிரிக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட பகுதி என்னது கொடு சரிங்களா. இதோட பகுதி என்ன கொடு. இடிக்கும் எப்படி பிரிக்கணும், இடி ப்ளஸ் இக்கு ப்ளஸ் உம்முன்னு பிரிக்கணும். அப்போ இடி தான் இதோட பகுதி சரிங்களா. ஊரிடும் எப்படி பிரிக்கணும்னா ஊரு ப்ளஸ் இடும்
இடு ப்ளஸ் உம்முன்னு பிரிக்கணும். ஊரு இடும் அப்படின்னா ஊரு என்பதுங்க என்னது பகுதி சரிங்களா. ஊருன்னு என்னது பகுதி. அடுத்தால இடு என்பது என்னதுங்க துணைவினை. இடுங்கன்னு ஒரு துணைவினை வந்திருக்கு. அடுத்தால உம்மு என்பது என்னது அங்கே பெயரச்ச விகுதி சரிங்களா. பெயரச்ச விகுதி இதுதான் வந்திருக்கு சரிங்களா. ஒலிக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒலிக்கும்னு எப்படின்னா பிரிக்கும்னா இங்கே பாருங்கள் ஒலி ப்ளஸ் இக்கு ப்ளஸ் சரிங்களா. ஒலி ப்ளஸ் இக்கு ப்ளஸ் ஒலின்னா பகுதி சரிங்களா. இதுதான் பகுதி. வேர்ச்சொல்லாக கேட்பாங்க அதுக்காண்டி வேர்ச்சொல்லை மட்டும் படிக்காண்டி தான் சொல்கிறேன். தனியாக நான் உங்களுக்கு நடத்தேன் சரிங்களா. அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வேறு என்னது இருக்குது. வாசிக்கும்னு என்னது வாசி ப்ளஸ் இக்கு ப்ளஸ் இப்படி பிரிக்கணும் சரிங்களா. இப்போ வாசி தான் என்னது பகுதி சரிங்களா. இப்படி படிச்சணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதர பகுதி படிப்போம்ப்பா. நம்ம எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அகாடமியும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ஆனால் நம்ம இதர பகுதி சேர்த்து படித்து நம்ம நடத்தி கொடுத்துருவோம். அதுதான் நம்மளோட இது சிறப்பே அதுதான் சரிங்களா. 6th நியூ புக்கில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யா மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் அப்படின்னு தமிழ் மொழியின் இனிமையை வந்து பார்த்தா சொல்லியிருப்பார் சரிங்களா. இது ஒன்று. இப்போ ரீகால் பண்ணிங்க இந்த மெயின் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு தடவை படித்தாலே நல்ல மைண்டில் நின்றுருக்கணும். ஆனால் இந்த அடிஷனல் இருக்குல்ல கொட்டேஷனல் தான் மறந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரீகால் பண்ணி படிக்கும் சரிங்களா. இப்போ இது ஒன்று படிச்சுக்கும் சரிங்களா. அடுத்த 2வது பார்ப்போம். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னாரு. காக்கையும் குருவியும் கூட எங்கள் ஜாதி தான், எதுனாலும் எங்கள் ஜாதி தான் அப்படின்னு தொலைநோக்கு பார்வையிலும் சமுதாய இது பார்த்தீங்கன்னா சீர்திருத்த கருத்துலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை அடிச்சிக்க முடியாது. பாரதிக்கு நிகர் பாரதி தான் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருபருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயும் சொல்லியிருப்பார் பாருங்களேன். வானையே அளப்பணும் கடல் மீனையும் அளப்போம். அதாவது வானத்துலேயும் போய் நம்ம எல்லாத்தையும் அளந்துடணும். கடல் மீனையும் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். சந்திர மண்டலத்துலேயும் போய் நம்ம கண்டு தெளியணும். சந்தி தெருபெருக்கு ஃபுல்லுமே நல்ல நூல்நிலைகள் சாத்திரத்துலையும் சாத்திரம் கற்போம்னு என்ன நல்ல நூல்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தொடங்க வேண்டும்னு சொல்லியிருப்பார். அதாவது இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சந்திரனுக்கு நம்ம கொண்டு போனோமா சந்திராயின்னு அதெல்லாம் அப்போவே சொல்லிட்டாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தனி சிறப்பு தான் சரிங்களா. அது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்தவர். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உலக கவி எல்லா கவின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ ரீகால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன யாமறிந்த மொழி போல் தமிழ் மொழி போல் இனி எங்கே காணும் சொல்லணும். அதை காக்கை குறி எங்கள் ஜாதின்னு சொன்னோம். அதை வானை இழப்பும் கடல் மீன் இழப்பும் சந்திர மொழி கண்டு தெளிவும் சந்தி தெருப்பருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொன்னோம். அடுத்த என்ன வருது பாருங்க 4வது. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலே கடல் மீது கப்பல் விடுவோம் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலை கொள்ளுக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தத்தங்கள் பரிசீலிப்போம். இது எப்படிலாம் படிக்கலாம். இதே பாரதிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எழுதிக்கிறீங்கப்பா. ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை உணர்வுபூர்வம் படிக்கலாம். ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ராகமாக படிக்கலாம் அப்படிங்களா. வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் அடி மேலே கடல் மீது கப்பல் விடுவோம் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேர்த்து தத்தங்கள் பரிசீலிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ அதுக்கு மேலே உள்ளதை ரீகால் பண்ணுங்கள். எப்படி யாமறிந்த மொழிகள் தமிழ் மொழியும் சொன்னார். அடுத்து காக்கை குறி எங்கள் ஜாதி சொன்னால் வானை மேலே அழைப்பும் கடல் மீன் அழைப்பும் சொன்னார். அடுத்தது வெள்ளி பனை மலையின் மீது உலாவும் அப்படின்னு சொல்லிப்பார். கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் சொல்லிப்பார். சிங்க மராட்டியத்தம் சொன்னால் சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து சவுத் நீ புக்கில் சொன்னால் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடிக்கிலேயே வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடிக்கிலேயே நாளில் மரப்பாரடி அப்படின்னு சொல்லிப்பாரு பாருங்க. நான் எல்லா இதுலையும் எழுதி வச்சுப்பேன் பாருங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நினைச்சு வந்துமா நானும் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி அப்படின்னு சொன்ன யாருன்னா பாரதியார். வஞ்சனை சொல்வாரடிக்கிலேயே வாய் சொல்லில் வீரரடி அப்படின்னு பாரதியார். கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் நின்றி பாரதியார். நாட்டத்தில் கொள்ளாரடிக்கிலேயே நாளில் மரப்பாரடிக்கிலேயே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அப்படி சும்மா ஒரு படிச்சு வச்சுக்கணும். அதை பார்த்தா இப்போ ரீகால் பண்ணுவேன். மேலே போய் ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாமறிந்த மொழிகள் சொன்னார். அது காக்கை குறி எங்கள் ஜாதி தான் வானை இழப்பு கடல் மீன் இழப்பு சொன்னார். அதை வந்து பார்த்தா வள்ளி பனி மலை மீது அந்த படம் சொன்னார். அது நெஞ்சில் உரமின்றி சொன்னாரா. ஓகே சரி. அடுத்த பாருங்க இதில் பாரதியின் பாட்டை கேட்டால் செத்த பிணமும் உயிர் பெற்றல்னு யாருன்னா இரட்டை வழக்கு வஉசிக்கு கொடுத்தவர் யாருன்னா நீதிபதி பின்கே சொல்லிப்பார். அதனால இதுங்க வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் சரிங்களா. அது ஒன்று சொல்லிப்பார். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் சரிங்களா. அதுவும் சொல்லிப்பார். அப்போ வந்து நான் மேலே ரீகால் பண்ணுவேன். யாமறிந்த மொழிகளே ஃபஸ்ட் சொன்னார். 2வது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார் காக்கை குருவி எங்கே சொன்னார். அதை வானை இழப்பும் கடல் போச்சோம். அதை வள்ளி பனிமலை சொன்னார். அதை நெஞ்சில் உரமின்றி சொன்னார். அதை வந்தே மதுரம் என்போம் சொன்னார். அடுத்த சொல்லுவேன் பள்ளி தலைமனைத்து கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அப்படின்னாரு சரிங்களா. இந்த ஒரு கொட்டேஷன். அப்போ மேலே ரீகால் பண்ணிட்டு வருவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார் அப்படி பொறுமை வேணும்ப்பா ரீகால் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து
மைண்டில் நிற்கும். யாமறிந்த மொழிகள் சொன்னார், காக்கை குருவினார், வானை இழப்பும் கடல் மீனை இழப்பும் சொன்னார், வெள்ளி பனிமலை மீதி சொன்னார், நெஞ்சல் உரம் மீண்டி சொன்னார், வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தை வணங்குவது என்பார், அதை பள்ளி தலைமணத்து கோயில் சிகும் என்னார், பாரத தேசம் என்று தோல் தொட்டுன்னு சொன்னார். அடுத்தல பாருங்கள், பாரதியார் வந்து அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதுக்கு இந்தியா இதில் வந்து பார்த்தா கருத்துப்படலை வெளியிட்டாரு சொன்னால் கேலி சித்திரம். இது நம்ம ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். அதனால் வந்து இது இருந்தாலும் பார்க்க யாரும் இந்த மொழி தமிழ் மொழி போல் இது எங்கே காணும், இது ஏற்கனவே நிறைய தான் பார்த்துட்டோம். இருந்தால் பாருங்க, அடுத்த பாரு அதை ரீகால் பண்ணுவேன், மேலே உள்ளதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு இன்னொரு தடவை பார்ப்பேன். இப்போங்க, வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தெளிந்தது, போனதுனால் நான் ஒரு கனவோ இந்த நாளமும் பொய்தானோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வம் படிங்க ஃபஸ்ட்டு. அடுத்தவங்க பக்கத்தில் பாரதியார்னு எழுதுங்க, எழுதிட்டு 2 சைடில் எழுதுங்க, பாரதியார்னு எழுதிட்டு அப்படி படிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கொஸ்டின் எப்படி கேட்டாங்க தெரியுமா? இப்போ நான் எழுதின குரூப் 3 எழுதுனேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா 96 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 3 போட்டிருந்தேன். அதில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா குரூப் 3 அந்த இது ஒரு இன்னொரு எக்ஸாம் இதில் கேட்டிருந்தாங்க. எப்படி தெரியுமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இந்த இது கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் கொஸ்டின் டேக்குன்னு கேட்டிருந்தாங்க. கார்னில் நீரோ கொஸ்டினா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு கனவு ஒரு கொஸ்டின் தான், பிழைதானோ ஒரு கொஸ்டின். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டுட்டு அப்படி கேட்டிருந்தாங்க கொஸ்டின். அதனால் வந்து எப்படினான்னு கேட்பாங்க. இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா கேட்கலாம். அதாவது பாருங்கள், விடியாது பெண்ணாலே என்கின்ற கேளினை மிதித்து துதைத்தவர், அதாவது யானை மிதித்து துவைத்துன்னு வச்சு வச்சுக்கலாம். இதே நான் ஷார்ட்கட்டு வேணால் எல்லாமே தனியாக போட்டு தரேன்ப்பா எல்லாத்துக்குமே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் போட்டுடலாம், ஈஸி தான், ஷார்ட்கட் போட்டு படிச்சிடலாம். ஆனால் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் போடுறோம், சரிங்களா? அடுத்த வந்து மேலே போய் ரீகால் பண்ண போகிறோம். அதை போய் பள்ளி தலைமணத்து கோயில் செய்வோம்னு சொன்னார். அடுத்த பார்த்தா கேலி சித்தத்தை போய் சொல்லியிருப்பார், யாமருந்து மொழிபடி அதை வானகமே இளவையிலே சொல்லியிருப்பார். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா விடியாது பெண்ணாலே மிதித்து துதைத்தவர்னு சொல்லியிருப்பார். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது யாமருந்து மொழிகள் தமிழ் மொழி போல யாரும் சொன்னார், அதை நெஞ்சில் உரம் என்று சொன்னார், வெள்ளி பனிமலை மீது சொன்னார், வானை இழப்பும் கடமை எங்கள் குறி சொன்னார். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரீகால் பண்ணிட்டே வந்தோம், சரிங்களா? அதான் பாருங்க, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு இருப்பாரு. அதாவது அப்படி சொல்லியிருப்பாரு. அதாவது 11 வயசுலேயே அரசவை கவிஞர்கள் வந்து தான் பாரதி வந்து என்ன செஞ்சிருப்பாரு, பாரதி என்ன பட்டம் கிடச்சிருக்கும், சரிங்களா? அரசவையில், சரிங்களா? பட்டம் கிடச்சிருக்கும், சரிங்களா? அடுத்த புதிய அத்திச்சுடின்னு ஒரு நூல் எழுதினது யாருன்னா பாரதியார் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரென்தன் த பாடி அப்படின்னா உடலினை உறுதி செய், லவ் யுவர் ஃபுட்னா உணவை நேசி, திங்கிங் இஸ் கிரேட்னா அது மாதிரி ஏறுபோல் நட, ஒற்றுமை தான் வலிமையாம், அது பார்த்தீங்கன்னா கற்றது ஒழுகு அதான் சொல்லிப்பார். அதை பாரதியார் சிந்து வகையை அதிகம் கையாண்டிருந்தால் சிந்துக்கு தந்தேன்னு சொன்னார். அப்போ பாரு புதிய அத்திச்சொல்லி என்னென்ன கொட்டேஷன் சொன்னார், சிந்துக்கு தந்தேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டங்களாலும் சட்டங்களாலும் சொன்னார். 11 வயசில் அவருக்கு இது கிடச்சிது. அதை ஒரு பட்டங்களாலும் சட்டங்களாலும் சொன்னார். அதை மிதித்து துதித்தவர், ஓகே. அதை வானகமே இளவிலே சொன்னார். அப்படியே ரீகால் பண்ணிகிட்டே வரணும், சரிங்களா? ஒன்று படிக்கணும், இல்லை 2 படிச்சுட்டு ரீகால் பண்ணிகிட்டே வரணும், சரிங்களா? அடுத்த 10th நியூ புக்கில் சொன்னார், இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியா தான் என் நன்மை, இந்தியா நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யௌவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி தமிழ் கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார். அதுவும் பாருங்களேன், இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான் சொல்லிக்கிறத தவிர தமிழ்நாட்டை பெருமையாக பேசணும்னு பேசல பற்றி. அதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன், இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியா தான் இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை அப்படின்னு சொல்லிப்பார். அப்போ பாருங்களேன், இங்கே ரீகால் சிந்துக்கு தந்தேன்னு சொன்னாங்க. இந்த அதாவது சிந்து வகையினை அதிக புது இது பார்த்தீங்கன்னா 11 வருஷத்தில் பட்டம் கிடச்சி பட்டங்களால் சட்டங்களாக சொன்னார். அதை பாரதியார் வந்து பார்த்தோம் புது அத்திச்சுடி எழுத்தினார். மிதி துவைத்தவர் சொன்னார், வானகமே இளவையிலே சொன்னார், யாமந்த மொழிகளை போய் சொன்னார். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கருத்துப்படத்தை பற்றி ஒன்று பேசிப்பார். அடுத்தது பள்ளி தலைமணித்து கோயில் செய்வோம்னு சொல்லியிருப்பார். அதில் வந்து தான் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தை வணங்குவதும் அனுப்பவும் அப்படியே ரீகால் பண்ணிகிட்டே வரும், சரிங்களா? ரீகால் வேணும்ப்பா, ரீகால் தான் ரொம்ப வந்து பார்த்தா முக்கியம், சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம்னு சொன்னோம்ல அந்த பாட்டு, திக்குகள் 8 சிதறிட தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாய்து தம் தரிகிட தக்க தங்கி ததிங்கிட திதிதோம் அண்டம் சாய்து பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தம் தருகிட அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட் மாதிரி இப்படி ஞாபகம் அதை பாரதியார்னு எழுதுங்க, எழுதி வாயிட்டு சொல்லுங்கள், நிறைய தடவை சொல்லிவிட்டு அப்படி ரீகால் பண்ணுங்கள். மேலே போய் ரீகால் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? ரீகால் பண்ணால் லேட் ஆகும். ஏற்கனவே அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு, இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா லேட் ஆயிரும். சிட்டுக்குருவியை பற்றி சொல்லிப்பார், 2 உயிர்கள் இருக்குன்னு இதை லேசாக வாசிச்சுருக்குங்க. அதில் இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார், சரிங்களா? இந்த கொட்டேஷன். அப்போ அது மேலே திக்குகள் 8 சிதற திம் தான் இந்தியா தான் என்னுடைய மோட்சம் அப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த பாட்டை ஒன்று வச்சுக்கிட்டு ரீகால் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? அதை நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்ததங்கே குழாவும் அமுத குழம்பை குடித்ததொரு கோல வெறிபடைத்தோம் உலாவும் மணிச்சிறு புள்ளினை எங்கனம் ஓட்டி மகிழ்ந்துடுவோம்
பல்லாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ அப்படின்னு சொல்லிப்பாரு. அதான் அந்த பாருங்களேன், இப்படி எழுதி வச்சுக்கணுங்க. படிச்சுட்டு பாரதியார் வாயிட்டு சொல்லுங்க. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேருபட வைத்ததெங்கே அப்படின்னு பாரதியார். குழாவும் அமுத குழம்பை குடித்ததொரு கோல வெறிபடைத்தோம் பாரதியார். உலாவும் மன சிறு புள்ளினை எங்கனம் ஓட்டி மகிழ்ந்துடுவோம் பாரதியார். பல்லாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவது வியப்போ பாரதியார் சொன்னார். அப்போ பாரதியார் படிச்சாங்க. அப்படியே ரீகால் பண்ணிட்டு வாங்க. பாருங்க, அதை இங்கே இவனை யார் பேர் என்ன செஞ்சுட்டோம் சொன்னார். நிலாவையும் வானத்து மீனையும் அங்கே காற்றை நேருபட வைத்தாங்கன்னு சொன்னார். அதை பாருங்க, தம் தெரிக்கிற திக்குகளிட்டு சிதறன்னு சொன்னார். இந்தியன் தான் என்னோட மோச்சம் சொன்னார் அப்படின்னு ரீகால் பண்ணிட்டே வாங்க சரிங்களா. அதை வந்து பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு படுத்தாருன்னு ஒரு இது இருக்கும். காட்சி பொருட்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸபிஷன் இருப்பு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ், அதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு புரட்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சரிங்களா. அதை படிச்சுக்கோங்க. அது வள்ளுவனி தன் உலகினுக்கு தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சு எல்லு சிலப்பதிகாரம் என்று மணியாரம் படைத்த தமிழ்நாடு. அதாவது சிலப்பதிகாரத்துக்கு இல்லை மணிமேலும் கூட கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. அதான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதை பாருங்கள், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி சொல்லியிருப்பார் ஒரு கொட்டேஷனில். அப்போது ரீகால் பண்ணிட்டு அவங்க மேலே போய் சரிங்களா. ஓசி தரும் இன்பம் ஊமை இல்லா இன்பமாடா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். யார் இதை பற்றி கம்பர் ராமாயணத்தில் சொல்லியிருப்பார். அதான் பாருங்கள், உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பார் 11th நியூ புக்கில் சரிங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 11th நியூ புக்கில் என்ன சொல்லுறதுனா, தீப்போல் சினம் என்பதை சினத்தி என்பவர் பாரதியார் என்பார். யாருன்னா பாரதியார் வந்து சினத்தின்னு சொல்லியிருப்பாராம். அதாவது இந்த பாஞ்சாலி சபத்தில் வந்து உருவம் சொல்லியிருப்பார் சரிங்களா. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொள்ளோ பட்டு கருநிலப்புடவே பதித்த நல்வயிரம் நட்ட நடுநீசியில் தெரியும் நட்சத்திரங்களடி அப்படின்னு அந்த உருவம் படுத்தி நிறைய சொல்லியிருப்பார் சரிங்களா. பாரதியார் அப்படின்னு எழுதுங்க. பாரதியார் பாரதியார் அப்படின்னு எழுதி அடுத்த வந்து பார்த்தா இந்த பாட்டை 3 தடவை வாசிங்க. அதான் மேலே போய் எல்லா பாட்டையும் சேர்த்து ரீகால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. அதை பாருங்கள், இந்த பாட்டிலையும் இப்படி பாரதியார் எழுதுங்க. எழுதிட்டு பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அதை மேலே போய் ரீகால் பண்ணுங்கள். நான் ரீகால் பண்ணி செஞ்சோம்னா லேட் ஆகிரும். ஒரு தடவை சொல்லி தான் கொடுக்க முடியும், நீங்கள் தான் ரீகால் பண்ணி படிக்கணும் சரிங்களா. பெண்ணுக்கு நாணயத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் கண்கள் 2 ஒன்றை குத்தி காட்சி கெடுத்துடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை யாற்றிடும் காணீர். அப்போ பெண்கள் அறிவு பெற்றால் அந்த வையம் வந்து அறியாமையிலேருந்து நீங்கிரும் சொல்லியிருப்பார் சரிங்களா. அது ஒன்று. அதை ரீகால் பண்ணிட்டு வாங்க. தென்னாப்பிரிக்காவில் பெண்கள் விடுதலை பற்றி தலைப்பு கட்டுரை எழுத தொடங்கிய பாரதி என்ன செஞ்சுப்பாருன்னா மெம்பர் என்ன சொல்லிக்கு வந்து தமிழ் சொல்லி வந்து உருவாக்க முடியிருப்பார். அப்போ வந்து என்ன உருவாக்குனாருன்னு இந்த இதில் இருக்கும் சரிங்களா. அதை பாருங்கள், எட்டயபுரத்து இளம் புயல் பாரதி என்ன சொல்லுவாங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பார் சரிங்களா. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளதான் சரியாப்பா. அது ஐரோப்பிய சாஸ்திரங்களை எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் அப்படிங்கிறது கட்டளையிட்டா. தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா. அடுத்த பாருங்க, நல்லதோர் வீணை செய்யாதே அதை நலங்கெடு புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தியினை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனூர வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ரீகால் பண்ணி படிங்க. மேலே போய் ரீகால் பண்ணி படிங்க. ரீகால் பண்ணோம்னா லேட் ஆகிரும் சரிங்களா. அதாவது நல்லதோர் வீணை செய்தே நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலங்கெடு புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு கொட்டேஷனில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார், பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். செந்தமிழ் நாடுன்னு போதி நிலை இன்பம் தேன் வந்து பாயுது காது நிலை எங்கள் தந்தைய நாடு என்று பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்த பாருங்கள், காக்கி குருவி எங்கள் ஜாதின்னு அங்கேயும் சொல்லியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை பற்றி சொல்லுவார். ஒன்று கடலை வச்சு சொல்லிப்பார், இன்னொன்று வந்து மேகத்தை வச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காற்று வச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மலை வச்சு சொல்லிப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரை திரை கொண்டு விண்ணை அடிக்குது, அதாவது மின்னலை வச்சு சொல்லிப்பார். கொட்டி அடிக்குது மேகம் குக்கு என்று விண்ணை குடையுது காற்று சட்ட என்று தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் 8 திசையும் இடிய மலை எங்கனம் வந்ததுடா தம்பி வீரா அப்படின்னு சொல்லிப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரீகால் பண்ணும். காக்கி குருவி எங்கள் ஜாதி சொன்னால் செந்தமிழ் நாட்டு போதுன்னு சொல்லியிருப்பார். பெண்மை வெளுகம் என்று கூத்திடுவோம் சொன்னார். அதை நல்லதொரு வீணை செய்யாத நலங்கடி புதிய எறிவதுன்னு சொன்னார். தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீனுக்கு இறை மாற்றம் எத்தனை கோடி இன்பம் வைத்தால் எங்கள் இறைவான்னு சொல்லியிருப்பார். மெம்பர்னு ஒரு வார்த்தைக்கு இதை யூஸ் பண்ணிப்பார். பெண்ணுக்கு நாணயத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்து ஈசன் சொல்லியிருப்பார். அதை வந்து சுட்டும் விழிச்சுடன் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்டக்கரி விழி கண்ணம்மா வான கருமை கொள்ளோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்த பார்த்தீங்கன்னா உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம்னு சொல்லியிருப்பார். ஓசிதர் இன்பம் ஊமையிலா இன்பமாடா சொல்லியிருப்பார். அதை வந்து பார்த்தீங்கன்னா
கம்பெனி சித்த கவியெல்லாம் நான் சொல்லியிருப்பார். அதை வந்து வல்லுவினை உலகு தந்த வாழ்ம்புகள் கொண்ட சிலப்பதிக ஆரம்பிச்சுப்பா. அதை ஒரு மொழிபெயர்ப்பு பற்றி இருக்கும். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நீர்பட வைத்த தங்கி குழாவும் அமுத குழம்பையும் குடித்தொரு கோலை வெறிப்படுத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை இங்கேயும் என் பேர் என்ன தவம் செய்து விட்டேன்னு சொல்லியிருப்பார். அதை தம் திக்குகளை சிதற தம் திக்கிற திங்கு திக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அப்படியே வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே வரணும்ப்பா. ரீகால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மற்றவனோட வந்து பார்த்திங்கன்னா அறிவில் கம்மியாக இருந்தாலும் சரி, எதை கம்மியாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் ஒரு இதை முடிச்சிட்டான்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வெற்றியாளர்கள் தான். ஆனால் எனக்கு டைம் ஒதுக்கிறதுக்கு உங்களால் முடியல. டைம் ஒதுக்குனா தான் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா புலவராகனா ஒரே நாளாக இருக்க முடியாது. அவரும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ப்ராக்டிஸ்லாம் எடுத்துருக்கணும். ப்ராக்டிஸ் எடுத்து தான் புலவராக முடியும். அவரும் அதுக்கு உழைப்பு போடணும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவனை அடுத்து பாருங்கள். வள்ளுவனை தன் உலகின் தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு பாரதியார் சொல்லியிருப்பார். அது வந்து நியூ புக்கில் இருக்கும் மேலே ஹை ஸ்டாண்டர்டில். அதை பாருங்கள். பாரதியார் வந்து பாஞ்சாலி குயில் பாட்டு அப்படின்னு எழுதிப்பார். குறுங்காப்பியம் இல்லை குறுங்காவின்னு சொல்லலாம். அதை 6th ஓல்டு புக்கில் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை அப்படின்னு ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பார். இப்போ ரீகால் பண்ணி படிங்கண்ணே. அடுத்தால பாருங்கள். நெக்ஸ்ட், உளவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். அதாவது வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஜாதிகள் இல்லையடி பாப்பா, கொல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இங்கு இது வாழும் முறையடி பாப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்லியிருப்பார். சரிங்களா? நல்லாயிருக்கும் பாட்டு, வாசிங்க. அதை பாருங்கள். அப்படி ரீகால் பண்ணிட்டு வாங்க. நியூ புக்கு ஃபுல்லும் ஒருத்தர ரீகால் பண்ணிங்க. அது ஓல்டு புக்கு ஃபுல்லும் இப்போ ஏழமை என்று அடிமை என்று சொல்லியிருக்காரு. அதை உளவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம்னு சொல்லியிருக்காரு. வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம்னு சொல்லியிருப்பாரு. ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கை ஒரு தடவை முடிச்சுட்டு ஓல்டு புக்கை எல்லாம் ரீகால் பண்ணுங்கள். அடுத்த ரெண்டு சேர்த்து ரீகால் பண்ணி பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாரதியார்னு ஆப்ஷனில் வச்சாலே நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம், ஆன்சர் போட்டலாம். இதேமாதிரி எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து கிளாஸ் வரும். சரிங்களா? யாம் அறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல். ஃபஸ்ட்டு கம்பரை தான் சொல்கிறாரு, 2வது வள்ளுவர் சொல்கிறாரு, 3வது தான் இளங்கோவை சொல்கிறார். சரிங்களா? பூமி இதனில் எங்கெனும் பிறந்ததில்லை, பூமியில் யாரும் பிறந்ததில்லைன்னு சொல்கிறாரு. உண்மைதான், வெறும் புகழ்ச்சி இல்லை, உண்மைக்கு தான் சொல்கிறேன், வெறும் புகழ்ச்சிலாம் இல்லை அப்படி சொல்லியிருக்காரு. ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம், ஒரு சொல் கேளு. அதை நம்ம ஊமையாக வாழ்ந்தோமா, செவிடர்களாக வாழ்ந்தோம், குருடராக வாழ்ந்தோம். நான் ஒரு சொல்லு கேளு அப்படிங்காரு. இன்பம் முறை, நீங்கள் இன்பமாக இருக்கணும்னா வேண்டுமெனில் தெருவெல்லாம் உங்கள் தெருவெல்லாம் தமிழில் முழக்க செழிக்க செய்வே தான், தமிழ் முழக்கம் செழிக்க செய்யவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பார். இது யாருக்கும் நம்ம நிறைய பார்த்து தான். புதுக்கவிதைக்கு பாரதியார். சரிங்களா? அதை பாரு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக தான் இருக்கும். இது வந்து ஒரு கற்பனை உரையாடல் மாதிரி தான் இருக்கும். இதை ரீட் பண்ணிக்கிடுங்கண்ணே. இது ரொம்ப இருக்காது. இது வேணால் இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இது அதில் இவ்வளோ தான். சரிங்களா? அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா செந்தமிழ்நாடுன்னு போதில்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறங்கி பார்த்துட்டோம். அடுத்த இங்கே இருந்தால் இது வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, காவேரி சொல்கிறாரு. 2வது என்ன சொல்கிறாரு, தென்பெண்ணை சொல்கிறாரு. 3வது பாலாறு சொல்கிறாரு. 4வது வந்து வையை, அதை பெருநிதி. இப்படி வரிசையும் கேட்பாங்க. இவர் எந்த வரிசையில் சொன்னாருன்னு கூட கேட்பாங்க. அப்போது காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பெருநெய்தி என மேவியாறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடாம். இதெல்லாம் செழித்த இந்த ஆடெல்லாம் ஓடி மேனி செழித்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருப்பார் பாரதியார். தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி. இது யாருக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அதனால் நீங்கள் ரீகால் பண்ணிக்கணுங்க. ஆனால் இது வந்து வேறு புக்கில் இருக்கிறது, நான் அதனால் வச்சுக்கேன். இப்போ பாரதியாரால் சுப்புரத்தினம் ஒரு கவி என்று தமிழ்கூர் நல்லுலகத்துக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். சரிங்களா? அதாவது பாரதி வந்து பார்த்தோன்னா என்ன செஞ்சுப்பாருன்னா பாரதிதாசனை சொல்லிப்பார். சுப்புரத்தினம் வந்து அந்த கனக சுப்புரத்தினம் வந்து, அதாவது பாரதிதாசன் வந்து ஒரு கவி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சு வச்ச யாருன்னா பாரதியார் தான். அதனால் இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா? அதை பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவா வாணினும் நாணிச்சிறந்தனவை அப்படின்னு இருப்பார் பாரதியார். பெற்ற நாடும் எப்படி பெற்ற தாயும் சரி, பிறந்த பொன்னாடும் சரி, நற்றவா வாணினும் நாணிச்சிறந்தனவைன்னு சொல்லிப்பார். அதான் வந்து பார்த்தா பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரை புகழ்ந்து தள்ளியிருப்பார். எப்படிலாம் சொல்லியிருப்பார், பாரதியார் வந்து ஒரு உலக கவி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன் வந்து பாரதியார் சொல்லியிருப்பார். அவரோட அகத்தில் அன்பும் பறந்து உயர்ந்த அறிவிலே ஒளியும் வாய்ந்தோர் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுக்குரியதான் ஒட்டேசான் நினைப்பு உடையர் அல்லர் அப்படின்னு பாரதியார் சொல்லிப்பார். மற்றும் வீரரவராம், யார் பாரதியார் வீரரவராம், மக்களிலே மேல்கீழ் என்று வில்லுவதே கிள்ளிவிட வேண்டும் என்போர்
சீர்குய்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நிலம் எல்லாம் அவர் பார் கண்டம் அப்படின்னா அவரிடம் கண்டாராம். யார்? பாரதியார் கண்டார்னு இப்படி சொல்லியிருக்காரு சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பாரதியாரை பற்றி பாரதிதாசன் எழுதியார் சரிங்களா. அப்போ இது ரெண்டு இது சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த பாருங்களேன், பாரதியின் கையில் 20 நூற்றாண்டில் அரும்பிய மன்னர்கள் மட்டும் மகிழ்த்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதையை கருவியை திருப்பி செய்யுமே பாரதியை தான் சொல்லுவோம். அதாவது இது முக்கியம் ரொம்ப என்னப்பா, அதாவது எளிய மக்களை நோக்கி கவிதைகளை கருவியை திருப்பி அமைத்த பெருமை வந்து பாரதிக்கு தான் சாரும் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒருமைப்பாட்டின் உயர்வினை விளங்கும் அவர்தம் கவிதை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருமைப்பாட்டை சொல்லுவோம் சரிங்களா. அதாவது ஒருமைப்பாட்டை தான் இந்த பாட்டு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா ஒருமைப்பாட்டை சொல்லுது சரிங்களா. இங்கே வர ஒருமைப்பாட்டை தான் சொல்லுது. 30 கோடி முகமுடையால் உயிர், அதாவது 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்யும் புறம் ஒன்று உடையாள் இவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்று உடையாள் தான் அப்படின்னு சொல்லிப்பார். அதாவது 30 கோடி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போவே 30 கோடி மக்கள் வாழ்ந்தாங்களாம் பாரதிய வலையிலே. அதான் 30 கோடி முகமுடையாள் மெய்ம்புறம் ஒன்று உடையாள் இவள் செப்பு மொழி 18 உடையாள் மொய்ம்புறம் ஒன்று உடையால் இவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை மட்டும் சிந்தனை தான் ஒருமை, அதாவது ஒற்றுமையாக தான் இருக்கும், ஒருமை உடையால் தான் அதான் சொல்லியிருக்காங்க. தமிழ் வளர்ச்சிக்கு வழி சொல்லும் மற்றொரு கவிதை பாடுறான். தமிழ் மொழி வளர்ச்சிக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டாம். அதாவது பிற நாட்டில் நல்லறிஞர்கள் அவங்க எழுதின நூல்களை தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டுமா. இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் எழுதுனா அழியாத நூல்கள், அதாவது இது திருவள்ளுவர் மாதிரி இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது தேநீர் இது வந்து பார்த்தா மீண்டும் தோன்றிய பாரதியாரான தோழர் ஜீவானந்தம் வந்து சொல்லியிருப்பார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பாடல்வரிகள் கேட்ட தோழர் ஜீவானந்தம் கல்யாண சுந்தரத்தை பற்றி வந்து சொல்லியிருப்பார். அதனால வந்து பாரதின்னு வரதுனால இதில் வச்சுருக்கேன் சரிங்களா. அதனால் இந்த வசன கவிதை ரொம்ப முக்கியம்ப்பா. வசன கவிதை நிறைய இதில் வரும், இனிதுன்னு தான் வரும். அதுபோல் சிறப்பு தமிழும் இதேமாரி இனிதுன்னு வரும் சரிங்களா. இவ்வுலகம் இனியது இதில் உள்ள வான் இனிமையுடையது காற்றும் இனிமையது தீ இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களும் நன்று வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியன மழை இனிது மின்னல் இனிது இடி இனிது கடல் இனிது மலை இனிது காடு நன்று ஆறுகள் இனியன இப்படி எல்லாமே இனிதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் எல்லாம் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிப்போ வசன கவிதை சரிங்களா. இதெல்லாம் பாரதியோட வசன கவிதையில் காற்றுன்னு தலைப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா இனியது அந்த தலைப்பில் வரும். அதுவே ரீகால் பண்ணிட்டே வாங்க. மேலே போய் பார்த்தோன்னா நியூ புக் ஓல்டு புக் மட்டும் ரீகால் பண்ணுங்க. ஏழை என்று அடிமை என்று சொன்னார், அதை ஜாதியில் ஏடி பாப்பா சொன்னார், உழவு தொழிலுக்கு வந்தனே சொல்லுன்னு சொன்னார், யாமந்த முறையை போய் சொன்னார், ஊமையரா செவிடரா சொன்னார், வள்ளுவனி சொன்னார், புதுவை பாரதியார்னு பார்த்தோம். அதை காவிரி தென்பெண்ணை வையநீதின்னு பார்த்தோம். அதான் வந்து பார்த்தோன்னா பாரதியார் சுப்புரத்தின ஒரு பெற்ற தாய் பிறந்த பொன்னாடும் நற்றவாணியும் நானே சிந்தனை பார்த்தோம். பாரதிய உலக கவி அப்படின்னு பாரதிதாசன் வந்து பாரதியார் புகழ்ந்தான்னு பார்த்தோம். 30 கோடி முகமுடியால் ஒன்றுன்னு பார்த்தோம். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழி பெற்றல் வேண்டும் பார்த்தோம். தேநீர் வாயுது செங்கதினும் சாயுது அதை மாதிரி சொல்லி வந்து பார்த்தா மீண்டும் தோன்றிய பாரதியார்னா யார்? தோழர் ஜீவானந்தம் வந்து பார்த்தோன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி சொன்னான்னு பார்த்தோம். இனிதுன்னு வசன கவிதையில் பாரதியார் சொன்னான்னு பார்த்தோம். மேலே கடல் முழுவதும் கப்பல் விடும்னு பாரதியார் சொல்லிப்பார் சரிங்களா. அடுத்தலாம் வந்து பார்த்தோன்னா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசுமிகு நல்லதடி பாப்பா வயலில் உழுது வரும் மாடு இதை ஆதரிக்க வேணுமடி பாப்பா அப்படின்னு பாரதியார் வந்து பார்த்தா பாப்பாவுக்கு சொல்கிறது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா பாட்டு நன்றி உணவு மாட்டு பொங்கலுக்கு சொல்லிப்பார். யாமறிந்த புலவர்களே கம்பெனி போல் வலுவரை போல் இளங்கோவை போல் பூமி எங்கானோ ஏற்கனவே பார்த்து தான் நெஞ்சலி சிவகண்ட மணியால் படுத்த ஏற்கனவே பார்த்தது. இதெல்லாம் ஓகே ஏற்கனவே பார்த்தேன். இது எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. நிகரென்று கொட்டு முரசை இந்த நீநிலம் வாழ்பவரெல்லாம் தகரென்று கொட்டு முரசை பொய்மை ஜாதி வகுப்பினை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது எங்கே இருக்கும்னா நம்ம அம்பேத்கர் படத்தில் வந்து பார்த்தா இந்த இது இருக்கும். பாரதியார் சொன்னது தான் வரிகள் இவை. அதாவது விடுதலைக்கும் சமத்துவத்துக்கும் முரசு கொட்டிய பாரதி. இது என்னதெல்லாம் சொல்லியிருக்குன்னா விடுதலையும் சொல்லியிருக்கு, சமத்துவத்தையும் சொல்லியிருக்கு சரிங்களா. சமத்துவத்தையும் சொல்லியிருக்கு. அதுதான் அதில் பார்த்தா அதே படத்தில் வந்து பார்த்தா இன்னொரு பாட்டு இருக்கும், பாரதியார் பாட்டு இருக்கும் சரிங்களா. ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதிராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே அப்படின்னு சொல்லி தான் பாரதியார் எழுதினது. இது அம்பேத்கர் எழுதினது கிடையாது, பாரதியார் எழுதினது. அப்போ ரீகால் பண்ணிட்டே வாங்க. மேலே போய் அதை பாருங்கள். நாம இருக்கு குடியெல்லாம் நம்மனை எஞ்சம் நகரத்தில் இடப்போம். இந்த பாட்டு தான் வந்து பாரதிக்கு அச்சமில்லை என்ன பாடலுக்கு முன்னோடியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதை பாருங்களேன். இந்த இதெல்லாம் ரீட் பண்ணிக்கிறீங்க என்னப்பா லேட் ஆயிரும். அது வந்து ஜென்ரலாக தான் இருக்கும். இதெல்லாம் சரி இதெல்லாம் கேள்வி கேட்டு ரீட் பண்ணுங்க சரிங்களா. நம்ம பாட்டு மட்டும் பார்க்கலாம். 1000 உண்டு இங்கு ஜாதி எண்ணில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. அதாவது எங்கள் இந்தியாவிலே 1000 ஜாதி இருக்குது, நீ வந்து என்னலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலாந்துக்காரனை கேட்காரு. 1000 உண்டு இங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, நீ எனக்கு என்ன புகழ் என்ன, நீ என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்காரு. அதான் பாருக்குள்ளே நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம். அதாவது உலகம் பாருன்னு உலகம், உலகத்துக்குள்ளே உள்ள நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் அப்படின்னு தேசிய கவிஞர் யார்? பாரதியார்.
தேசிய கவிஞர். எல்லாருக்கும் ஒரு குலம், எல்லாரும் ஒரு நிறை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்பது தான் அவரோட தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை வந்து ஊட்டினார். நம்ம ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் சரிங்களா. 30 கோடி மக்கள் இந்தியரே, அவர்கள் பேசும் மொழி பலவாய் இருப்பினும் சிந்தனை ஒன்று தான். அதாவது 30 கோடி முகமுடையாள் உயிர் மொய்ம்புறம் ஒன்று உடையாள், இவள் செப்பு மொழி 18 உடையாள், என் சிந்தனை மட்டும் ஒன்று தான். எத்தனை மொழி பேசினாலும் ஆனால் சிந்தனை மட்டும் ஒன்று தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா. அடுத்த முன்னெறி புலவர், இந்த கொஸ்டின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பேர் சரிங்களா. அப்போ பாருங்க, முன்னெறி புலவர்னாலும் யாருன்னா அவர் தான், தேசிய கவிஞர்னாலும் பாரதியார் தான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு அப்பவுமே சொல்லியிருக்காரு. நம்ம சுதந்திரம் வாங்குவோம்னு அப்பவுமே கருத்து கணிச்சு தொலைநோக்கு பார்வையில் சொன்னவர் தான் பாரதியார். அதில் வங்கத்தில் ஓடி வரும் நீர் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் அப்படி சொல்லியிருப்பார். அதில் காசி நகர் புலவர் பேசும் முறை தான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்த வந்து பாருங்கள், குழந்தை மனத்தில் அளவு குலத்தாட்சி உயிர் சொல்ல இந்த பாட சொல்லுது. மாறுத தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்பது மூலம் பேண விரும்பியவர். ஏன்னா பெண்களின் நலன் விரும்பி, அதாவது பெண்களுக்கு நலன், பெண்களை பற்றி இந்த பாட்டு சொல்லியிருக்கோம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் சொல்லியிருப்பார். நம்ம ஏற்க அங்கே பார்த்ததான். தனி ஒருவனுக்கு உணவில் இந்த ஜகத்தின் அழித்துடும் சொல்லியிருப்பார். வாலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா. அது ஒன்று சொல்லி, இது ரொம்ப ஃபேமஸான, எல்லாம் ஃபேமஸ் தான். நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களை மிஸ் பண்ணிடணும். கொஸ்டின் மிஸ் பண்ணிடுறாங்கப்பா. எல்லாமே முக்கியம் தான். எதுவும் மிஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா சிலபஸ் படிக்கல, எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. கொடுத்தது எல்லாமே படிச்சிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களை மிஸ் பண்ணிடும் கொஸ்டின் சரிங்களா. செந்தமிழ்நாடு போது நிலை இன்பத்தேன் வந்து இது காது நிலை அப்படின்னு சொல்லிப்பாரு. பாரத நாடு பார்க்கலாம் திலகம் என பாடிய பைந்தமிழ் பாவலன் சரிங்களா. இது கூட கேட்பாங்க. முன்னணி புல தேசிய கவி இதெல்லாம் பார்த்துங்க. அது பாருங்கள், புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றினார் யார்? பாரதியார். இவரை யாரை? வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றினார் சரிங்களா. அது அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா 11th ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் உண்டு. என்ன கொட்டேஷன்? என்னங்கப்பா தண்ணி குடிச்சுக்கோங்க. பாருங்க, பாரத நாடு பழம்பெரு நாடு நீரதன் புதல்வையின் நினைவு அகற்றாது. பாரத நாடு பார்க்கலாம் திலகம் நீரதன் புதல்வையின் நினைவு அகற்றாது. தாய் திரு நாட்டை தகர்ந்திடும் மீளச்சரே மாய்த்திட விரும்பான் வாழ்வுமோர் வாழ்வுக்கோள் அப்படின்னு சொல்லி பாருச்சிங்களா. சூப்பராக இருக்கும் பாட்டு. இது வந்து தான் அதை அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா இது சொன்னோம்னா லேட் ஆயிரும். வந்து பார்த்திங்கன்னா பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குன்னா 2004 சிறப்பு தமிழ்லையும் இல்லை 2004 வந்து பார்த்திங்கன்னா 2004 வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு எடிஷன் அந்த புக்லேயும் இருக்கும். பழைய புத்தகத்தில் இந்த பாட்டோட விளக்கம் எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்கும் சரிங்களா. அடுத்த பாருங்க, ஆரிய பூமியில் நாரியரும் வர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் வெந்தே போயினும் நொந்தே மாயினும் நம் தேசத்தை வருந்தே சொல்வது வந்தே மாதரம் சரிங்களா அப்படின்னு அதுவும் சொல்லியிருப்பாரு. அதனால் அதையும் படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த பாட்டும் இதுவும் பழசில் இருக்கும் சரிங்களா. 2004 இருக்கும், நல்லாயிருக்கும் சரிங்களா. பாரதியார்னு வர இப்படி எழுதி படிங்க. பாருங்க, இப்படி எழுதி படிங்க. பாரதியார் இப்படி எழுதி படிங்க. இங்கே பாரதியார்னு எழுதி படிங்க. அப்போ தான் கரெக்டாக வரும் சரிங்களா. அதை பாருங்கள், வள்ளுவன் தன் உலகின் கொண்ட வான்புகழ் கொண்டது அப்படின்னு பாரதி சொன்னார். ஓகே. நெஞ்சிலும் சிலம்பு என்று சொன்னார். ஓகே. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும் அப்படின்னு சொல்லிப்பார். 12th ஓல்டில் கொட்டேஷன் இருக்கும் சரிங்களா. அதாவது உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும் அப்படின்னு சொல்லிப்பார் சரிங்களா. அதை விடுதலை கவி பாரதியார் இப்படிலாம் இருக்குது. இறப்பு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்து தான். அடுத்த பாருங்கள், சிறப்பு தமிழ் என்னெல்லாம் இருக்குன்னா சிறப்பு தமிழில் நெக்ஸ்ட் என்னதுன்னா சிறப்பு தமிழ் பாருங்கள். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவ கவிதை அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். இது ஒன்று. அடுத்த பாருங்களேன், இந்த இதில் இனிதுன்னு சொல்லியிருப்பார் சரிங்களா. காட்சி என்ற தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வசன கவிதை எழுதியிருப்பார். அதுதான், தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்கள் நன்று, வானத்து சுடர்கள் மிக இனிமையான, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று அப்படின்னு சொல்லியிருப்பார். பாரதியார் வாழ்ந்த காலம் இந்திய வரலாற்று திருப்பங்கள் நிறைந்தது. மக்கள் அந்நியர் ஆட்சிக்கு எதிராக விடுதலை விட்டு போராடிய காலம் அப்படின்னு இருக்குது. சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்ட செல்லிதாசன் அழைக்கிது. காரணம் அதுதான். இதை ரீட் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வந்து பார்த்தா இதெல்லாம் கிடையாதுப்பா. இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம இங்கே படிக்கக்கூடாது. அதாவது இதெல்லாம் கிடையாது. நான் வந்து பேஜ் கட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, அந்த காலத்தில் தமிழ் புதுக்கவிதை தொகுப்பாக புதுக்குறள்கள் என்னும் நூல் வெளிவந்தது. இந்த கவிதை தொகுப்பு உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் பாரதியை பின்பற்றியது. அதுக்காண்டி தான் எதை பின்பற்றியதுன்னா பாரதியை பின்பற்றியது. அதுக்காண்டி இந்த பாட்டு வச்சுருக்கேன் சரிங்களா. அடுத்தல வந்து தான் வேறு எதுக்கும் இல்லை. அந்த அதை பாருங்கள், துலிப்பா 14ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் தோன்றிய பழமையான
பாடல் மரபிலிருந்து ரென்கா பாடல் மரபிலிருந்து தான் ஹைக்கூ கவிதை உருவானது. ஓகே, இக்கவிதை வடிவத்தின் தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா பாரதியார். அதுக்காண்டி தான் இந்த கொட்டேஷன் இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா, எங்கேயும் மிஸ் ஆகாது. அப்போது ஹைக்கூ கவிதையை அறிமுகப்படுத்தினா பாரதியார் தான். சரிங்களா, 3 வரிகள் தான் இருக்கும். சரிங்களா, அதை பாருங்கள். வேறு எங்கே இருக்குது? பாரதியார் இருந்தால் இருக்கு பாருங்கள். பாரதியார் என்ன சொல்றாரு? காக்காய் பார்லிமெண்ட் கதையில் காகங்களின் பேச்சு உண்மை கலந்த வேடிக்கை பேச்சாக இருக்கின்ற இந்த மரபுகளுடன் அமைந்த அவருடைய 1/6 இந்த நூல் முக்கியம். 1/6 சரிங்களா, 1/6 கதை தமிழின் தொடக்க கால கதைகள் குறிப்பிடத்தக்கது. அவரோட நூல் தான். சரிங்களா, அதுதான், அதனால் அதை வச்சுருக்கேன். இந்த கொஸ்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேட்டிருந்தாங்க. இது ஏற்கனவே நான்லாம் முன்னாடி குறித்து வச்சுருந்தது தான். சரிங்களா, ஏன்னா புதுமை பித்தன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்குது பாருங்களேன், அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒன்று குரூப் 1 கேட்ட இந்த கொஸ்டின் இருக்கேன். மெட்ராஸ் குரியர் இந்த நூலை எழுதினது யாருன்னு, இந்த இதில் எழுதினது யாருன்னு கேட்டிருந்தாங்க. ரிச்சர்ட் ஜான்சன். அதனால் சிறப்பு தமிழ் வந்து எப்படி படிக்கணும்னா எல்லாமே படிக்கணும், தேவையுள்ள தான் படிக்கணும். சிறப்பு தமிழ் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 2004 சிறப்பு தமிழ், பழைய சிறப்பு தமிழ் 2004 எடிஷன் புக்கெலாம் கேட்டிருக்காங்கன்னு நான் பின்னாடி ப்ரூஃப் வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். சரிங்களா, அதை பாருங்கள். பாரதி பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இது ஒன்று. பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை புது கவிதை வடிவில் கவிராஜன் கதை என்னும் பெயரில் காப்பியமாக படைத்துள்ளார். இது ஒன்று படிக்கணும். அதை பாரதியின் பங்களிப்பாக அவரின் சந்திரிகையின் கதை 1920 அமைகிறது. சரிங்களா, 1920 எழுதினது தான். முற்று பெறாமலே முதல் பாகத்துடன் முடிந்து விடுகிறது. இப்புதினம் பாரதியின் இறுதி கால நூலாக கருதப்படுது. அதாவது 1921 இறக்காது. 20 வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி எழுதின நூல்னு நினைக்கேன். அதுதான் இறுதி கால நூல்னு சொல்லியிருக்காங்க. இது இருந்தால் ஒரு புதினம். எது இல்லை, சந்திரிகையின் கதை புதினம் கிடையாது. சந்திரிகையின் கதை தராசு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரைநடை நூல், ஆனால் புதினம்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரதியின் இறுதி கால நூலாக கருதப்படுகிறது. சரிங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுங்க. அதை பாரதியின் குயில் பாட்டை மொழிபெயர்த்தது யாருன்னா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னா ஹபாசிபா ஜேசுதாசன். சரிங்களா, இவரை வந்து மொழிபெயர்த்துப்பார். அதனால் இது தேவை. அதை டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் இதெல்லாம் நம்ம படித்து வச்சு இப்போ தான் போட போகிறோம். நெஞ்சேலு சிலப்பதிகாரம் ஏற்கனவே நம்ம கொட்டேஷனில் பார்த்தது தான். ஏன்னா நம்ம மேலே போய் கொட்டேஷன் காமிக்கட்டுமா, நீங்களே பார்த்துக்கிடுவீங்க. கொட்டேஷன் பார்த்துக்கிடுங்க. இது பார்த்தது நமக்கு கவிதை தொழில் நாட்டுக்குள்ளத்தல். இப்போ பாருங்களேன், புதிய அத்திச்சொடின்னு நம்ம இங்கிலீஷில் ஒன்று பார்த்தோம், அதில் பார்த்தோமா நெஞ்சேலு சிலப்பதிகாரம் நிறைய இடத்துல பார்த்தோம். இப்போ நானே உங்களுக்கு சொல்லுறேன் பாருங்கள். நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குள்ளத்திலிருந்து இந்த ஓல்டு புக்கில் பார்த்தோம், அதே தான் பாருங்கள். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதே தான் வருது. நெஞ்சேலு சிலப்பதிகாரம் அதே வந்து வேறு கொஸ்டின் ஆகுது. யௌவனம் காத்தல் செய் இது வந்து புதிய அத்திச்சொடியில் நம்ம பார்த்தோம். இது பார்க்கல, இது ஏன்னா அவுட் ஆஃப். அதனால் இது மட்டும் தான். முதல்ல புதிய அத்திச்சொடி அறிமுகத்தை பாரதி ஏற்கனவே பார்த்து கம்பெனி சித்தர் கவியெல்லாம் நான் இதை ஏற்கனவே பார்த்தது தான். பாட்டினை போல் ஆச்சரியம் பாடி மிஸ்டேக் இல்லையாடா, இந்த நம்ம குயில் பாட்டு மேலே பார்த்தோமா அதுதான் இது. சந்திரமண்டலத்தில் கண்டு தெளிவும் பார்த்தோமா, அடுத்த பாருங்க. சுப்பிரமணிய பாரதி எட்டயபுரம் மன்னர் பாரதி 11 வயது பார்த்தோமா, 11 வயதுன்னு கொட்டேஷனு. அதை பாருங்கள். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது. இது மட்டும் தான் அவுட் ஆஃப் கொஸ்டின். சரிங்களா, இது மட்டும்தான் அவுட் ஆஃப் கொஸ்டின். சரிங்களா, இதுக்கும் நான் அவுட் ஆஃப் புக்கில் வச்சுருக்கேன், இன்னும் நிறைய எழுதி வச்சுருக்கேன். சிட்டுக்கவி எழுதினார் பார்த்தோமா பாரதியார். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுக்கலாம். நீடுதில் நிற்க பாடி வந்த நிலான்னு சொன்னோமா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி ஆமாம் பாரதியார் தான். அதை அவுட் ஆஃப் நம்ம வந்து வச்சுக்கோம். அதாவது பாரதியார் தேசிய கவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிய மக்களே இங்கே பாரு. இந்த ஒன்று பார்த்தோம்னா நம்ம 8th நியூ புக்கில் பார்த்துப்போம், ஓல்டு புக்கில் பார்த்துப்போம் பாருங்கள். இந்த எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும். இது நான் சொன்னோம்ல, இது கூட இப்படி கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த வேணால் வீடியோவில் பாருங்கள், அது போன வீடியோவாக இருக்கும். வேணால் அது இப்போ நம்ம மேலே போயிட்டு வந்தோம்னா வரேன் காமிச்சிருந்தேனே. அப்போ நான் நடத்தினதை இருக்கும். வரேன் எத்தனை 77 பக்கத்தில் இது 77. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மேலே பார்த்துருப்போம். வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லும் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானரதம். ஓகே, நானரதத்தை தான் பாரதியார். ஓகே, சுப்பிரமணிய பாரதியார் நானரதம். வள்ளுவன் இதன் உலகின் பாரதியார். ஓகே, யாமந்த புலவில் கம்பனை போல் இலங்கை போல் சொல்லிப்பார். ஒரு நாட்டுக்குரியவர் தான் ஒட்டேசான் நினைப்புடையர் அல்ல என்று பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிப்பாருன்னு பார்த்தோமா. நினைப்புடைய யார் அல்லர் யாருன்னு கேட்டுக்கலாம். பாரதியார். ஆனால் எழுதினது யாருன்னு உங்களுக்கு தெரியும். பாரதியார் யாருடைய சாயலில் ரசனை கவிதை எழுதினா வால்ட் விட்மன். நம்ம பார்த்தோமா வால்ட் விட்மன். அதாவது குயில் பாட்டு பாரதிதாசனா பாரதியார். அடுத்தது பாருங்கள் விடுதலை கவி பாரதியார். செல்லிதாசன் அப்படி பேர்லாம் இருந்து பார்த்தோம். பாரதிக்கு மகாகவி என பட்டம் கொடுத்த யாருன்னு கேட்டேன். ராமசாமி ஐயர். அது வந்து பார்த்திங்கன்னா இது அவுட் ஆஃப் கொஸ்டின். சரிங்களா, இது மட்டும் அவுட் ஆஃப். இதுவுமே இந்த 2004 சிறப்பு 2004 புக் எடிஷனில் இருக்குது. நான் வேணால் ப்ரூஃப் காமிக்கேன். அது பார்த்திங்கன்னா இது பாரதியார் இருந்து பாஞ்சாலி சபதம். அதை பாருங்க, பாரதியார் எழுதின இது கண்ணன் பாட்டு. சரிங்களா,
பாரதியார் இயற்றிய நாரதம், என் உரைநடை, சொல்லுமா நாரதம், தராசு, சந்திரின் கதை, தராசு உள்ளிட்டதெல்லாம் உரை. அதை பாருங்க. செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு என்று பாடல் தொடர்புடைய இருவர் யாருன்னா பாரதியார், பாரதிதாசன் 2 பேர் தான். சரிங்களா? வசன கவிதை எழுத ஊந்துதாள் அமர்ந்தது வந்து வால்ட் விட்மன் தான். இவன் யாருக்கையும் பார்த்தது தான். இதெல்லாம் யாருக்கையும் பார்த்தது தான். எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. தேசியம், தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா தேசியமும் தேசிய ஒருமைப்பாட்டை பற்றியே தான் பேசுவார். நானும் சொல்லியிருப்பேன் ஒருமைப்பாட்டை பற்றி இருக்குன்னு. பயிரமுடைய நெஞ்சம் வேணும் அப்படின்னு அந்த பாப்பான்னு அந்த ஒரு பார்த்துருப்போம் அந்த பாட்டில். சரிங்களா? நாம இருக்க குடி இல்லாமல் என்று பாடல் அச்சமில் அச்சமிலுக்கு யாருக்கு தூண்டினா பாரதியார் தூச்சி தூண்டிருந்து பார்த்தோம். நெஞ்செழு சிலப்பதிகாரம்னு பார்த்தோம். இப்போ பாஞ்சாலி சபத்தில் உள்ள கோல்டு கொஸ்டினை பார்க்க போகிறோம். சரிங்களா? விஎஸ்ஆர் எழுதிய பாரதி தழுவி எழுதப்பட்ட நூல் தான் பாஞ்சாலி சபதம். அப்படின்னா இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் பாஞ்சாலி சபதத்தை பார்த்துட்டு வந்து இதில் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா பாஞ்சாலி சபதத்தில் நான் சொல்லியிருப்பேன். அது ஒன்று. நீல பொய்களும் மிதந்திடும் தங்க தோணிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 12th ஓல்டில் நடத்தினது. அதில் ஈஸியாக இருக்கும். பாரதியின் அடிமை துயரத்தை விளங்கும் பாரதம் பாஞ்சாலி சபதம். ஓகே. கொம்பினி ஒத்த மடப்பிடியோடு என்ன மடப்பிடினா யாருன்னா பாஞ்சாலியை உருவப்படுத்தி எப்படி பூ கொம்பினி ஒத்த அந்த யானை போன அந்த அப்படின்னு சொல்லியிருப்பான்னு பார்த்தோம். பாஞ்சாலி சபதம் 42 பாடல்னு பார்த்தோம். பாஞ்சாலி சபதம் சிந்து வகையை சேர்ந்தது தான் பார்த்தோம். அதை துரியன் தந்தை பேர் திருதாட்டின்னு சொன்னேன். கொம்பினி ஒத்த மடப்பிடி பாஞ்சாலி. அடுத்தல நீலமுடி தரித்த பல நாடு சேர் நாடு இதெல்லாம் வந்து தான் இது என்னன்னா இயல்புத்தோடைய கேட்டிருக்காங்க. நாடு தான். இது சும்மா நான் வச்சுருக்கேன். இப்படிலாம் கேள்வி கேட்காங்கன்னு தான் வச்சுருந்தேன். குளிர் கா என்பது என்னதுன்னா காடு சொன்னேன்னா அங்கனே சொல்லும் பொருளை சேர்த்து படிங்கன்னு. அதாவது அந்த இதான் பாட்டு. இதோட முடியுது பாட்டு. பெண்கள் எல்லாம் அரம்பியப்பு ஒளிர் நாடு. அதாவது பெண்கள் எல்லாம் எப்படின்னா தேவ மகளிர்கள் எப்படி அழகாக இருக்காங்க அது மாதிரி ஒளிரின் அந்த மாதிரி அழகாக இருக்க அந்த ஒளிரு நாடாம் அப்படின்னு அந்த பாட்டில் விளக்கம் சொல்லியிருப்பேன் பாருங்கள். அடவி, மலை, ஆறு, காடு எல்லாம் கடந்து போனோம். தடந்தோல்னா பெரிய தோல்னு சொன்னோம். உரிச்சொல் தொடர்ன்னு சொன்னோம். அப்போது மறந்துருக்கு. காடும் மலையும் ஆறும் அப்படின்னு மறைஞ்சிக்கு உரிச்சொல் தொடர். சரிங்களா? அதை பாரதியின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பானா அது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்குன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அந்த கொஸ்டின் இருக்குது. இது ஏன் இந்த கொஸ்டின் வச்சுருக்கோம்னா ட்ரெண்டிங். இப்போ உள்ள ட்ரெண்டிங் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அதாவது குரூப் 4 இந்த தடவை குரூப் 4 குரூப் 2 கொஸ்டின் தான் சிறப்பு தமிழில் கேட்டாங்க நீங்கள் நினச்சிங்க. இது அப்படி கிடையாது. நான் எழுதுலேருந்தும் சரி நான் பழைய கொஸ்டின்லையும் பார்த்துருக்கேன், அனலைஸ் பார்த்துருக்கேன். அது போக திரை உலக அகத்தியர்னு ஒரு கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. முன்னாடி ஓல்டு கொஸ்டின் யார் நிறைய படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. யார் அண்ணான்னு இருக்கும். இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா சிறப்பு தமிழில் இருக்குது. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மதியூர் முற்று மிதியாமை அப்படின்னு ஒரு கொஸ்டின் பொறுத்துக்க இருக்கும். அந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா 2004 எடிஷன் புக்கில் இருக்குது, தமிழ் புக்கில். இப்போ இது பொறுப்பதிலே தம்பி எருதல் கொண்டு வா கதிரை வைத்திருந்தான் அன்னை கையை எரித்திடுவோம் என்று பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யாருன்னா பீமன் தான் சொல்லியிருப்பான். பீமன் பீமன். இந்த பீமன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கன்னா இங்கே பாருங்கள். இது எந்த கொஸ்டின்னா குரூப் 3 28ஆம் தேதி 1ஆம் மாதம் 2023 நடந்த கொஸ்டின். 2004 எடிஷன் புக்கு 9th புக்கில் கேட்டது. ஒய் இது ஏன் கேட்டது அதுக்கும் காரணம் லாஸ்ட் சொல்கிறேன். அதே இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதே 2004 எடிஷன் புக்கு அதே பேஜில் கேட்பாங்க. என்ன சினமான தீயறிவை புதைத்ததாலோ திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் பாடல் தருமன் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வரும். திரிலோக நாயகன்னு இது அப்படியே அந்த பாடல் வந்து சொல் பொருளில் இருக்கும். சரிங்களா? சொல் பொருள் அப்படி இருக்கும். இதுவும் கீழே ப்ரூஃப் வச்சுருக்கேன். இதுவும் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டது 2022 கேட்டது. சரிங்களா? இதுவும் ஏன் 2004 எடிஷனில் கேட்டிருக்காங்க. ஒய் அதை பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுவன் துரியோதனன். இது EO3 எக்ஸாமில் 19/9/2022 கேட்டது. 12th ஓல்டு சிறப்பு தமிழ் கேட்டது. இதுவும் எதுக்கு ஓல்டு சிறப்பு தமிழ் கேட்காங்க இவ்வளோ பழைய புக்கு போகிறாங்க. ரீசன் யாருன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஓல்டில் மட்டும்தான் இருக்குது நமக்கு. அப்போ இந்த ஒரே பாடத்துலேருந்து எத்தனை தடவை தான் கொஸ்டின் கேட்க நீங்களும் கொஸ்டின் ஈஸியாக போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்காண்டி தான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2004 எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம் 9th ஓல்டில் இருக்குது. அதை கீழே புக்கு ப்ரூஃப் வச்சுருக்கேன். அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிறப்பு தமிழ்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 12th ஓல்டு சிறப்பு தமிழ்லையும் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம் இருக்குது. அதனால் அங்கே போய் கேட்க இப்போ நாட்டிலும் நான் அந்த கீழே புக்கு ப்ரூஃப் வச்சுருக்கேன். நான் பார்த்துட்டு வந்துமே புக்கு ப்ரூஃப் இங்கே வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு 11th ஓல்டு அட்வான்ஸில். சரிங்களா? ஓல்டு அட்வான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரேன். பாருங்க. பாம்பு கொடியவன் என்று உயர்ந்தவன் அப்படி துரியோதன் தீமொழி இருக்கா. பாம்பு கொடியவன் இந்த கொஸ்டின் கேட்டது அங்கேயும் தான் கேட்டாங்க. அடுத்த பாருங்களேன்.
இந்த பாருங்க பாரத நாடு பூமி பழம்பெரு பூமி அந்த பாட்டு நான் சொன்ன விளக்கம் வச்சிருக்கோம். இது 2004 எடிஷன் புக்கு சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பொறுப்புதில்லை தம்பி எரிதல் கொண்டு வா கதிரை வைத்திருந்தவன் அண்ணன் கையை எரித்திடுவோம். அதை சினமான தீயறிவை புதைத்ததாலோ திருலோக நாயகனை சேர்ந்து சொன்னாய். திருலோக நாயகன்னா யாருன்னு கேட்டிருந்தாங்க. இந்த பாட்டு பாருங்கள் திருலோக நாயகனா யாருன்னு கீழே இருக்கும். நான் சொல் பொருள் எடுக்க வந்துட்டேன் சரிங்களா. அடுத்த பாருங்கள் தர்மத்தின் வாழ்வுதனே சூது கவும் தர்மம் மறுபடி வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை நம்மளாலே உலகம் கற்கும் என வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான் அப்படின்னு இதான் அர்ஜுனன் கூற்று சரிங்களா. அர்ஜுனன் கூற்று அதாவது வந்து விசயன் என்றாலும் இங்கே அர்ஜுனன் தான் சரிங்களா. விசயன் என்றாலும் அர்ஜுனன் இது அர்ஜுனன் கூற்று. இந்த இதெல்லாம் ஃபேமஸான லைன் தான் சரிங்களா. அதனால தான் அங்கே போய் கேட்டுருக்காங்க தவிர மீதியெல்லாம் கேட்கல சரிங்களா. அதுபோல் சிறப்பு தமிழெலாம் நடத்தினா லேட்டாகும். இதே அதுக்கே ஒரு 1.25 மணி நேரம் போயிட்டு இங்கே ஒரு 1 மணி நேரம் ஆகப்போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிமிடம் போயிடும். நீங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வீடியோ அனுப்பி விடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல் டீச்சிங்கில் அனுப்பி விடுவோம். அது பார்ப்பாங்க. பாருங்கள் நாட்டில் பாட்டில் நெஞ்சு பறி கொடுத்தேன் என்று பாரதியார் குயில் பாட்டு தான். கண்ணன் பாட்டா இல்லை. பாஞ்சல் சபத்தில் பார்த்தோமா இல்லை. அப்பவும் பாப்பா பாட்டு பார்த்தோமா இல்லை. படித்து வச்சே போடுறோம் சரிங்களா. பாரதியார் படைப்பில் இசையின் பெருமையை சொன்னோன்னா குயில் பாட்டு இசையின் சிறப்பில் பெருமையை சொல்லியிருக்கோம். பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை காண்க. இதுவும் பாரதியார் பாடல் தான், இதுவும் பாரதியார் பாடல் தான், இதுவும் பாரதியார் பாடல். ஆனால் இது மட்டும்தான் குயில் பாட்டில் பாட்டினை போல் ஆச்சரியம் பார்ன் மியூசிக் இல்லையடான்னு சொன்னோம். அதால் பார்த்தா குயில் பாட்டு பாரதியார் ஓகே. பிறகு விழித்திருந்து பார்க்கலை சூழ்ந்திருக்கும் பண்டைச்சுவடி எழுதுகோள் இப்பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எதுனா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுந்து பார்த்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா எழுது இருக்கும்னா அவர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய சுவடியும் இருக்கும் எழுதுகோள் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம்பெரும் பாய் இருக்கும்னு சொன்னேன். அந்த இதுதான் அந்த கடைசி பாட்டு. இதுதான் கடைசி பாட்டு. அதனால தான் இந்த பாட்டு கேட்காங்க. அவுட் ஆஃப்ல ஏன் கேட்காங்க ஃபேமஸான பாட்டை தான் கேட்காங்க. அது புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் குயில் பாட்டை வீடியோ பாருங்கள். முதல்ல நடத்திருப்பேன் பாருங்கள். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சல் சபத்தை நடத்திருப்பேன். அதை போய் பாருங்கள். அதனால் 2 வீடியோ மொத்தம் 2 வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். குயில் பாட்டு கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க தப்பு. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பாட்டு தான் சரிங்களா. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைகொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போய் நன்மை கண்டோம் என்று கும்மியடி அப்படின்னு கும்மியடி வச்சு பாட்டு வச்சு வந்து நடத்திப்பாங்க. அதை படிச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கு நீ படிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா 100 கொஸ்டினில் 2 கொஸ்டின் கேட்காங்க எப்போமாவது. அதாவது நான் ஒரு 9 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 எக்ஸாம் நடந்துச்சு 2022 2024 வரைக்கும். அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க ஒரு 2 எக்ஸாமில் சரிங்களா. அடுத்தது 2004 எடிஷன் புக்கு படிக்கணுமான்னு ஒரு டவுட்டு. என்ன சார் 2004 புக்கும் படிக்கணும்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு. அது படிக்கணுமான்னு கேட்டால் 100ல் 1 கொஸ்டின் கேட்பாங்க. சில டைமில் தான் கேட்காங்க. அதுவும் வேண்டாம் தான் நான் சொல்வேன். அவுட் ஆஃப் புக்கு சிலபஸ் பேஸில் கொஞ்சம் படிக்கிறது நல்லது. அதுவும் வந்து மட்டும் படிச்சுக்கணும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் பண்ண எல்லாம் படிக்கக்கூடாது. அப்போ என்னெல்லாம் படிக்கணும்னா இப்போ பாருங்கள் 98 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2022 குரூப் 2வும் குரூப் 4வும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 98 கொஸ்டின் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஸ்கூல் புக்லேருந்தே கேட்டாங்க. இப்படி ஓல்டு சிறப்பு தமிழ் இப்படிலாம் ரொம்ப போகல. நியூ சிறப்பு தமிழே போகல. அப்போ 98 கொஸ்டின் ஈஸியாக போட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ போட முடியாத மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா நம்ம இந்த நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் நியூ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேசிக்காக அவுட் ஆஃப் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக எப்படி கொஸ்டின் எடுத்தாலும் 96 கொஸ்டின் நமக்கு உறுதி. புரியுங்களா. உறுதி. இந்த உறுதி ஆகிட்டுனாலே மீதி படித்ததை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் ரொம்ப படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் படித்ததை வச்சு 4 கொஸ்டின் நீங்கள் போட்டாலே எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 கரெக்ட் ஆகிடும். எல்லாத்துக்கும் 2 கரெக்டாகும் 98 கொஸ்டின் வந்துடும். மீதி நம்ம ஜிகேல கவனம் செலுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜாப் வாங்கிட்டு டாப் 10க்குள்ளே கூட வந்துடலாம். அதுதான் பார்க்கணும். அதுபோல் மேக்ஸுக்கு நிறைய எப்படி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப்லாம் தயாராகிட்டு பிடிஎஃப் வந்து மேடம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. மேடம் வந்து பார்த்திங்கன்னா 10-12 எடுக்கிற ஆள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க சரிங்களா. 22 இடத்துல வச்சிடலாம். அதுதான் நம்மளோட குறிக்கோள் சரிங்களா. அந்த மேக்ஸ் வீடியோ வரும். அது அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன். இயற்பேர் யார் இப்படி கொடுக்கும். பாரதியாரோட புனை பேர் என்னது, பாரதியாரோட சிறப்பு பேர் என்னது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி பாவேந்தர் சொன்னது என்னது, புலமை பெற்ற மொழிகள் என்னது, பன்முக திறமைகள் என்னது இருக்குது, உரைநடை நூல்கள் என்னதெல்லாம் எழுதினார், கவிதை நூல்கள் என்ன எழுதினார், நாடகம் என்ன எழுதினார், நீதி நூல் என்ன எழுதினார், அவரோட பாடல்கள், அவரோட சிறுகதைகள், அவரோட ஆங்கில நூல் என்னது, அவரோட மொழிபெயர்ப்பு நூல்கள் என்னது, பாரதியும் பத்திரிகைக்கும் என்ன செஞ்சார், பாரதியார் தன் படைப்புகளை வெளியிட்ட இதழ்கள் என்னது, பொதுவான குறிப்புகளில் நிறைய இருக்கும். திருநெல்வேலி இந்து கல்லூரியில் தான் பயின்றார். இந்த காலேஜில் நானும் படித்தேன். அதனால் பாரதி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பற்று உண்டு. அதுபோக வந்து எல்லா புலவர்களையும் பற்று உண்டு. அந்த பாரதி வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்ந்த இருக்கை, அவர் படித்த இருக்கையெல்லாம் எங்கள் ஸ்கூலில் உண்டு.
அதான் வந்து பார்த்திங்கன்னா 7 வயது முதலாக விட எல்லாம் படிச்சுக்கிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாரதியை பற்றி புகழ்ந்த அறிஞர்கள் நிறைய பேர் புகழ்ந்துருப்பாங்க. பரமேஸ்வரன் நிலைப்பு என்ன சொன்னார், கவிமணி என்ன சொன்னார், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வஉசி என்ன சொன்னார், ராஜாஜி. இதுதான் நம்ம ஓல்டு கொஸ்டின் அவுட் ஆஃப்ல இருந்துச்சு பார்த்தீங்களா, அதான் இருப்பாருங்க. நாமக்கல் கவிஞர் என்ன சொன்னார், எல்லாரும் என்ன சொன்னார். அதுபோல் அவரோட பாரதி எழுதின மேற்கோள்கள், பாரதி சின்ன அதெல்லாம் வச்சுருக்கேன் பின்னாடி. தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீர் விட்டா காத்தோம் அப்படின்னு அப்படி இருக்கும். பாஞ்சாலி சபத்தில் உள்ள கொஞ்சம் பேசிக்கான இது உள்ளது, அதை வெளியே அதான் வச்சுருக்கேன். அத்தினாபுரம் மன்னன் தான் துரியோதன் பார்த்தோம். துரியோதன் மாமன் தான் சகுனி. திருதாட்டின் தம்பி தான் விதுரன். பாண்டவர்களை அழைக்க சென்றவர் விதுரன் பார்த்தோம். பாஞ்சாலினா பாண்டவர்கள் மனைவின்னு பார்த்தோம். அதான் பாரதியார் வந்து முன்னுரையில் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம். பாரதியார் வந்து பார்த்தா முன்னுரையில் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்ப்போம். காரியம் பெரியது தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னுரையில் சொன்னான்னு பார்த்தோம். முக்கிய அடிகள், தர்மத்தின் வாழ்தனை சூது கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்ன அர்ஜுனன் கூட்டு, சரிங்களா, இது பார்த்தோம். நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினால் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாஞ்சாலி சபத்தில் முக்கியமான லைன் தான், சரிங்களா. அதை இப்போ இது முக்கியமான லைன் தான். அதை குயில் பாட்டில் முக்கியமான வரிகள் கொஞ்சம் வச்சுருக்கேன், சரிங்களா. குயில் பாட்டில் முக்கியமான வரிகள்லாம் என்னென்னா காதல் 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 போயில் சாதல் சாதல் அப்படின்னு இந்த பாட்டை வச்சு தான் குயில் படிச்சுட்டே இதாகும். அதுபோல் இந்த பாட்டும் முக்கியமானது தான். பேடை திரவியமே பாட்டுடையாய் எழுவுலகம் இன்பத்தி ஏற்றும் திறனுடையாய் விளையுன செய்தி இதன் பேசாய் அப்படின்னு அந்த பாட்டு இருக்கும். அது பிறகு இந்த பாட்டு தான் வந்து அவுட் ஆஃப் கேட்டது. இதுதான் நான் லாஸ்ட்டு சொன்னேன். இதுதான் கடைசி பாட்டு. பிறகு விழித்திருந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டைச்சுவடி எழுதுகோள் பத்திரிகை கூட்டம் பழம்பாய் வரிசை எல்லாம் ஒத்திருக்க நம் வீட்டில் உள்ளம் என உணர்ந்தேன். அதாவது நம்ம வீட்டில் தான் இருக்கோம்னு உணர்ந்தாராம். நாளன்று போவதற்கு நான் பட்ட பாடனைத்தும் தாளம்படுமோ தரிப்படுமோ யார் பாடுவார் அப்படின்னு இந்த பாட்டு இருக்கும், சரிங்களா. அதான் இந்த பாட்டு முக்கியமானது தான், சரிங்களா. ஆன்ற தமிழ் புலவீர் கற்பனையே ஆனாலும் வேதாந்தமாக விரித்து பொருள் உரைக்க யாதானும் சற்ற இடமிருந்து கூறுகிறோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வீடியோ கொண்டு போக போகிறோம்னா, இங்கே பாருங்கள், சிலபஸ் வைஸும் கொண்டு போவோம், புக் வைஸும் கொண்டு போக போகிறோம், சரிங்களா. அடுத்த வீடியோலாம் என்ன வரும்னா, இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோ என்னது வருதுன்னு. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பண்புடைமை வரும். இங்கே பாருங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புக் வைஸும் கொண்டு போவோம், சரிங்களா. நம்மளோட சிறப்பை வந்து பார்த்தீங்கன்னா புக்கு நியூ புக்கில் உள்ளது, ஓல்டு புக்கில் உள்ளது, சிறப்பு தமிழ் உள்ளது, டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் கொஞ்சம் அவுட் ஆஃபில் தேவை உள்ள டாபிக் மட்டும் தான் ரொம்ப அவுட் வைக்க மாட்டேன், சரிங்களா. அதாவது புக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் முடிச்சு தர போகிறோம். அதுலேயும் வந்து ஓல்டு புக்கு தான் ஃபஸ்ட் தொட போகிறோம். அது சைடில் போயிட்டு இருக்கும், இது சைடில் போயிட்டு இருக்கும், சரிங்களா. 10 days தான் வீடியோ தெரியும். கடைசியும் இப்போவும் சொல்லிட்டேன், மொதல் வீடியோ பார்க்காதவங்க சரி, ரெண்டாவது வீடியோ பார்த்தவங்க சரி, 10 days தான் இப்போ தெரியும் வீடியோ. அதனால் வந்து பார்த்தா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம். 10 days மட்டும் தான். ஏன்னா உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ இருக்குது. அதனால் 10 days ஒன்லி தான் தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோ நம்ம என்னதுன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ வரேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்புடைமை அதிகாரம், திருக்குறள் பண்புடைமை. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அதிகாரம் போட்டிருப்போம். எந்த அதிகாரம்னா அன்புடைமை பண்ணியிருப்போம். அன்புடைமை பண்ணி 6 நாள் ஆச்சு, இன்னும் 4 நாள் தான் தெரியும் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட் பண்ணி விடுவேன், ப்ரைவேட்டில் போட்டுருவேன், சரிங்களா. அன்புடைமை அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பண்புடைமை வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நற்றிணை வரும். சங்க இலக்கியத்தில் இருக்க முதல் பாட்டு எதுனா நற்றிணை தான். நற்றிணை நல்ல குறுந்தகை ஒத்த 10 ஓங்கு பரிபாடல். அதனால் நற்றிணை தான் எடுப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு 9th ஓல்டு புக்கில் ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும், வீடியோ தொடர்ச்சியாக வரும். அதனால் இந்த 2 வீடியோ பார்த்து கண்டிப்பாக படிச்சிருங்க. 10 நாளுக்கு மேலே இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்கப்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமே அதுதான், சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இது, சரிங்களா. பொதுத்தமிழ் வந்து பார்த்தா களஞ்சியம் அந்த சீரீஸில் தான் நம்ம கொண்டு போக போகிறோம். உங்களுக்கு களஞ்சியம்னு ஏன் பேர் வச்சதுன்னா எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதாவது நீங்கள் தேடினது எல்லாமே இங்கே கிடைக்கும். களஞ்சியம் சீரீஸ், சரிங்களா. இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை 96 எடுத்து வைக்குமா கேட்டால் கண்டிப்பாக 96 எடுக்க வைக்கும். 96க்கு மேலே நீங்கள் எடுக்கலாம். படிக்கணும் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். அதனால் வந்து பார்த்தா தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு தான். அதாவது வந்து பார்த்தா ஈதல் இசைப்பட்ட வாழ்தல் அது இல்லது ஊதியமில்லை உயிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியுமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் இந்த எக்ஸாம் உங்களால் முடியும். அருமை உடைத்தென்று ஆசாமை வேண்டான் பெருமை முயற்சி தரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் அவங்கள்ட்ட கண்டுக்கிட்டே கூடாது. உங்கள் முயற்சியால் தான் நீங்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து வேலைக்கு போகணும்.
உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும். அதாவது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள் என்னும் சொல் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பார்த்தோன்னா அப்படி புகழ் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை புகழணும் எல்லாருமே. அப்படி புகழ்ந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து நிற்கணும். அதுதான் அவங்க இது. ஈன்ற பொழுதின்னு பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய். உங்கள் அம்மா வந்து என்ன செய்யணும், என் பையன் வேலைக்கு போயிட்டான், உன் பையன் வந்து பார்த்தா சான்றோர்கள் படிப்பாளி அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே யார் சொல்லணும், மற்றவர்கள் சொல்லணும். அப்படி சொல்லதை கேட்டுட்டு அவங்க அம்மா என்ன செய்யும், அவங்க அம்மா நம்மளை பெற்றெடுக்கும் பொழுது அடைந்த கஷ்டத்தை விட அடைந்த மகிழ்ச்சியை விட அதை விட இது வந்து இப்போ ரொம்ப இது மகிழ்ச்சி அடைவாங்களாம். அதான் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுது எப்படி அதை சந்தோஷம் வரும், அதை விட இந்த சந்தோஷம் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வி கற்க வேண்டும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படித்து நல்லா வேலைக்கு போங்கப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.